கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பேரினர் அண்ணாவின் கதை சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு தலைப்பை பார்ப்போம். 1938 1940 ஒரு வசீகர வரலாறு. இந்த கதை 1945ஆம் ஆண்டில் வெளிவந்துள்ளது. ஒரு மளிகை கடை, அந்த கடையின் உரிமையாளர் ஒரு சிக்கன பேர்வழி. அந்த கடையில் கண்ணுசாமி ஒரு பணியாள். சொக்கலிங்கம் செட்டியாருக்கு ஒரு கைம்பெண். 1938இல் கண்ணுசாமி பணிக்கு சேர்கின்றான். சுறுசுறுப்பாக பணியாற்றுகின்றான். ஒழுக்கமாக நடந்து கொண்டான். தன் சொந்த கடையினை போன்று பார்த்து கொண்டான். உரிமையாளர் பெருமையாக பேசினார், பாராட்டி சீராட்டினார், வாய்க்கு வந்தவாறு புகழ்ந்து தள்ளினார். 1939இல் அவ்வளவும் தலைகீழாக மாறிவிட்டது. கண்ணுசாமியை கண்டபடி வைதார்னா திட்டினார் அர்த்தம். மோசக்காரன், சோம்பேறி, கொடுமைக்காரன், நன்றி கெட்டவன், நயவஞ்சகன், நஞ்சினும் கொடியவன் என்றெல்லாம் வைத்ததுடன் அவனை வேலை விட்டே விலக்கி வீட்டுக்கே அனுப்பிவிட்டார். இவ்வளவுக்கும் என்ன காரணம் என்றால், ஜாதி ஆசாரம், குல ஆசாரம், சாத்திரம், சம்பிரதாயம் என்னும் மடமை பொய் மூட்டைகளே அதற்கு காரணமாம். அதாவது மடமை என்பது அறியாத்தனம். ஆம், கைம்பெண் கல்யாணிக்கும் கண்ணுசாமிக்கும் காதல் அரும்பியதுதான் அவருக்கு இந்த ஆத்திரத்தை மூட்டிவிட்டது. அவளும் வீட்டை விட்டு அவனுடன் போய்விட்டாள். அவன் ஒரு மளிகை கடையை சொந்தமாக வைத்து கொண்டான். விதவைக்கும் அவனுக்கும் பிறந்த அந்த குழந்தைக்கு தன் தந்தையின் பெயரையும் மாமனார் பெயரையும் இணைத்து ஆதிலிங்கம் என்று பெயரிட்டு மிகச் சிறப்பாக வளர்த்து கொண்டு மிக சிறந்த வாழ்க்கையினை நடத்தி கொண்டிருக்கிறான். கண்ணுசாமி பாரதியார், தந்தை பெரியார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் இவரெல்லாம் கண்ட கனவான கைம்பெண் திருமணத்தை இந்த கதையின் வாயிலாய் நடத்தி புரட்சி செய்கின்றார் பேரறிஞர் அண்ணா. அதாவது ஒரு கைம்பெண்ணுக்கு வாழ்வை கொடுத்த ஒருவனுடைய வாழ்க்கை வரலாறு. ஆனால் அது சாதி என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தையினுடைய மனதில் அந்த மூட பழக்க வழக்கங்கள், ஜாதி பாகுபாடு வேரூன்றி விட்டது. அதனால் அவனை வெறுத்து ஒதுக்குகிறார். ஆனால் அவனுடைய பெண் கைம்பெண்ணாக இருந்தாலும் அவளை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு மறுவாழ்வு அளிக்கின்றான். தந்தை பெரியார் போன்ற அறிஞர்களுடைய கருத்துக்கு சிறந்த சான்றாக இந்த கதை மாந்தர் கண்ணுசாமி விளங்கினார். அவரை போற்றுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.